ஆல் வெல்கம் பேக் டு ஸ்கொயர் கட் ஸ்டுடியோ. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஐபிஎல் ஃபைனல் 2026 ஒரு ஹைப்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரெண்டு நியூ டீம்ஸ்னு இல்லாமல் ஒரு ஆல்ரெடி கப் அடிச்ச டீம் அவங்களோட செகண்ட் ட்ராஃபியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா, குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக விளாண்டு வந்திருக்காங்க. அதுவும் என்ன மாதிரி கிரிக்கெட்டை அவங்க என்னதான் டாப் 3 அவங்க அதுதான் அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் அதை வச்சு நாங்கள் ஃபைனல் வருவோம்னு காமிச்சிருக்காங்க. அந்த அதர் ஏன் ஆர்சிபி பார்த்தோம்னா, நான் அவங்கள நிறைய ஹைப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை ஒரு ஹைப் பண்ணணும் இந்த தடவை. ஏன்னா இந்த டீமை தொடவே முடியாது. முடிஞ்சால் தொட்டு பார்த்து கப் அடிச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை. நான் அதே தான் ஜிடி ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். ஸ்கிரிப்ட் படி ஜிடி திரும்ப ஃபைனலுக்கு வந்து ஃபைனலில் தோப்பாங்க. இதான் நடக்கும். ஜிடி ஜெயிச்சா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸ்ரீனி, ஒரு இனிஷியல் தாட்ஸ். ஸோ ஆர்சிபி வர்சஸ் ஜிடி வந்து ஃபைனல்ஸ். ஆர்சிபி கூட ஓரளவுக்கு லாஸ்ட் இயர் அவங்க ஆடின ஃபார்ம்கே இந்த சீசன் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போகிற அளவுக்கு டீம் வச்சிருக்காங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து ஜிடி வந்து அவுட் ஆஃப் சிலபஸாக வந்து அந்த டாப் 3யோட அந்த ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் ஆடி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு செம்ம ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் அவங்க டீமில் வந்து அந்த பட்லர்ன்ற ஃபேக்டரை தவிர்த்து தூக்கிட்டோம்னா எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் கிடையாது. பட் ஸ்டில் அவங்களால ஒரு ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் ஆடியும் 2026 ஸ்கோப் இருக்கு, அவங்களால ஃபைனல்ஸ் வர ஆட முடியும் T20 கிரிக்கெட்ன்றப்ப ஐபிஎல் மாதிரி ஸ்டேஜ்ல பிக் ஃபீட் தான். அதாவது ஆர்சிபிக்கு வந்து நம்ம நிறைய சொல்லிட்டோம். 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சொன்னோம் ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தால் அவங்க வந்து டச் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபம்பிள் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுக்கிட்டு சூரியவர்தனோட சிலையை எடுக்க ராக்கி அந்த கேஜிஎஃப் படம் மாதிரி தான். கருடனை ராக்கி கொண்டுட்டா சார்ன்ற மாதிரி போன வருஷமே பட்டிதார் வந்து அந்த கப்பை அடிச்சிட்டாரு. இந்த தடவை என்னன்னா போயிட்டு கேஜிஎஃப் கான்கோர் பண்ண போறாரு. ரோஹித் தோனிக்கு அப்புறம் இவர் தான் அந்த 2வது ட்ராஃபியை அடிக்க போறாரு. பேக் டு பேக் டைட்டில்ஸ். பட்டிதார் தாண்டி இவங்க ட்ராஃபி அடிக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் என்னன்னா இவங்களுக்கு ஒரு கிரேவியார்டு தோண்டிக்கிறாங்க. பிச் நம்பர் 6 லீக் மேட்ச் எங்கே ஆடினாங்களோ அதே இதுவான் அப்படியே ரீக்ரியேட் பண்ண போறாரு ஆஷிஷ் நேரா. சான்ஸே இல்லை. நீங்கள் அப்படி சீமிங் ட்ராக் கொடுத்தீங்கன்னா புவனேஸ்வரன் ஹேசல்வுட் டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை. இட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் டாஸாக போயிடும். அந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. பட் ஆனால் அப்படி தான் எடுத்துட்டாங்கன்னு நியூஸ்லாம் பார்த்தேன். பிச் நம்பர் 6. ஸோ ஸ்பைசி டிஞ்ச் ஆஃப் கிராஸ் விக்கெட் தான் இருக்க போகுது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ். சப்போஸ் ஆர்சிபி வின் பண்ணி டாஸ் எடுத்தாங்கன்னா, பவுலிங் எடுத்தாங்கன்னா கப்பை எடுத்து கையில் கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பவர் பிளேலே கொடுத்துடலாம். அகமதாபாத் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம லாஸ்ட் அந்த லீக் மேட்ச் அப்போ பேசியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு 160 180 தான் அடிக்க முடியும் அந்த விக்கெட்டில். அப்படி எடுத்தாங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டஃப். அதனால தான் இந்த மாதிரி பிச் நம்பர் 6 கொடுக்கக்கூடாது. பட் வெயிட் அண்ட் வாட்ச். நேற்று தான் வர பிஎஸ்ஜி 2வது கப் அடிச்சாங்க. இன்னைக்கு 2வது கப் அடிக்கிறதுக்கு 2 டீம் இருக்காங்க. அவங்களாச்சும் ஃபுட்பாலை சேவ் பண்ணாங்க அந்த டெரர் ஃபுட்பால், ஹராம் ஃபுட்பால்ல இருந்து. ஆனால் இங்கே ஜிடி தான் ஆர்சிபி சேவ் பண்ணுன்ட்டு நம்ம கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டை வந்து சேவ் ஹியூமானிட்டி அப்படிலாம். பட் நெவர்தலெஸ் ரஜத் பட்டிதார் இருக்கும் போது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்னசாமியில் நடக்க வேண்டிய மேட்ச் இது. அகமதாபாத்தில் தூக்கி நடத்தி வைக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு மைனஸ் தான். ஆனால் இது எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுன்றது தான் பட்டிதாரோட கையில் இருக்குது. அண்ட் ஹேசல்வுட், புவி ஹேஸ் டு ஸ்டெப் அப். ரபாடா, சிராஜ் லாஸ்ட் மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஐ ஹேவ் நோ டவுட்ஸ் ஆன் தெம். ஆர்சிபி இஸ் கோயிங் டு வின் த மேட்ச் அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி க்ளோஸ் மேட்ச். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது க்ளோஸ் மேட்சாக இருக்க சான்ஸே இல்லை. இவங்க 2 தடவை கான்டெஸ்ட் நடந்தப்போ என்ன ஆச்சுன்னா, இட்ஸ் எய்தர் ஆர்சிபி ஆர் ஜிடி இப்படி தான் போகும். ஏன்னா இங்கேயும் டாப் 3 சாலிடாக, அங்கே வந்து ஃபுல் பேட்டிங்கு, பவுலிங் ஒரு மாதிரி அந்த மிடில் ஓவர்ஸ்லாம் கொஞ்சம் ரன்ஸ் விடுறாங்க. ஸோ ஐ ஃபீல் ஆர்சிபி இஸ் கோயிங் டு ஹேவ் எ ஹியூஜ் எட்ஜ். ஸ்கிரிப்ட் படி தான் நடக்கும். பார்ப்போம். ஸோ பிச் நம்பர் 6ன்றப்பவே வந்து ஒரு நல்ல பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற ட்ராக் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து பிச் நம்பர் 6ன்றப்பவே வந்து ஒரு பிளேயர் ஜிடி சைட்லேருந்து செம்ம ஹாப்பியாக இருப்பார், ஜேசன் ஹோல்டர். அவர் வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பார் இன்னைக்கு. ஸோ அவருக்கு வந்து செம்ம அசிஸ்டன்ஸ் கொடுக்குற விக்கெட்டாக இருக்கும். ஸோ ஜிடி சைட்லேருந்து அவர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அவரோட 4 ஓவர்ஸை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், சாய் கிஷோர் வந்து லாஸ்ட் மேட்ச் லைன் அப்க்கு கொண்டு வந்தும் 1 ஓவர் கூட போடலை. இன்னைக்கு சாய் கிஷோர் திருப்பி பேக் பண்ணி ஆட வைப்பாங்களா, இல்லாட்டி அர்ஷத் கான் வருவாரா அப்படின்றது பார்க்கலாம். அர்ஷத் கான் வந்தால் அந்த பேட்டிங் கிடைக்கும், ப்ளஸ் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் எக்ஸ்ட்ரா ஆட முடியும். என்னோட சைட்லேருந்து ஜிடி இதை பண்ணால் ஜெயிக்கலாம். டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்து ரபாடா, சிராஜ், கிருஷ்ணா இவங்க ஃபயர் பண்ணணும். அட் த சேம் டைம் மிடில் ஓவர்ஸில் ராஷித் கான் அண்ட் அந்த ஒரு ஜேசன் ஹோல்டர் காம்போ 2 பேரும் இன்டாண்டம் போடணும். அண்ட் டெத்தில் அர்ஷத் கான் அண்ட் ரபாடா திரும்ப போடணும். இதுதான் வந்து நடக்கணும். சாய் கிஷோர் நீங்கள் அவரை போட வைக்கலாம், தயவுசெய்து அவரை பெஞ்ச் பண்ணுங்க. அவர் இந்த சீசன் ஃபுல்லாக அவரை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. லிட்டரலாக லாஸ்ட் மேட்ச் அப்படி தான் 195 200 இருக்க வேண்டிய டார்கெட்டு 215 வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. ஐ திங்க் அந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவர் பெஞ்சில் வச்சுட்டு போகலாம்.
இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஜிடி நல்லா பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்விட்ச் நம்பர் 6ல பவுலிங் எடுத்து ஈஸியாக அதே மேட்ச் அவங்க ரீக்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சான்ஸ் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் தே ஹேவ் நோ சான்ஸ். அவங்க பவுலிங் எடுத்து 160 180 டிஃபெண்ட் பண்ணால் மட்டும்தான் கில் வந்து அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடி அந்த ஹேசல்வுட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லை நெகேட் பண்ணுறாருன்னா தே வில் வின் த மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட். ஜிடி கான்ட் வின் த மேட்ச். இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. டிஃபிகல்ட் தான், பட் ஆனால் சான்ஸ் இல்லைன்னு இல்லை. பிகாஸ் இப்போ ஸ்லோவாக இருந்தால் கூட அதுக்கு அடாப்ட் பண்ணி ஆடுற பிளேயர்ஸ் வந்து ஜிடிட்ட இருக்காங்க. டு பி ஹானஸ்ட் பெட்டர் தென் ஆர்சிபி. அந்த அடாப்டபிலிட்டி லைக் ஸ்லோ கண்டிஷன்ஸ் கூட இன்னிங்ஸை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு ஆர்சிபி சைட்லேருந்து கோலியால் மட்டும்தான் அதை பண்ண முடியுமே தவிர வேறு யாருமே வந்து இன்னிங்ஸை பேஸ் பண்ணி மேபி குருணால் பாண்டியா டு சம் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். மற்றபடி இது எல்லாருமே வந்து அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க. அப்படி இருக்குன்றப்ப அவங்க டக்குன்னு ஃபம்பிள் ஆக சான்ஸ் இருக்கு இன்கேஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா. ஆனால் ஜிடிக்கு வந்து அது நடக்கிற பாசிபிலிட்டிஸ் கம்மின்றேன். பிகாஸ் அவங்களால அந்த இன்னிங்ஸை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஆர்சிபி என்ன மாதிரி ஒரு சைடு, நம்ம முதலே சொன்னதுதான், ஒரு 1 டவுனு 2 டவுன் 3 டவுன்னு உங்களுக்கு கிருணல் பாண்டியா இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு. அதாவது ஒரு 4 தூண் மாதிரி பின்னாடி நிற்க வச்சிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் தாண்டி ஜிதேஷ் சர்மாவை நம்ம வந்து எடுத்துடக்கூடாது கேம்ல இருந்து. எல்லாருமே இப்போ ஜிதேஷ் சர்மாவை ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. லாஸ்ட் சீசன் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருமே தெரியும். ஃபைனலில் ஒரு குரூஷியல் நாக் ஒன்று ஆடுவார். ஸோ இந்த டீமை வந்து தோக்கடிக்க ரொம்ப கஷ்டம். நேற்று என்ன பிஎஸ்ஜிக்கு நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கு ஆர்சிபிக்கு நடக்க போகுது. ஒரு மாதிரி க்ளோஸ் கேமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் யார் ஸ்டெப் அப் பண்ணுவா ப்ரெஷரில், அதுதான் இங்கே கீயே. இங்கே ப்ரெஷரில் ஸ்டெப் அப் பண்ண ஆள் இருக்குது. ஜிடிக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரே சான்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், இது ப்ரெடிக்ஷனாக கூட வச்சுக்கலாம். டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ். அதுவும் ஜிடிக்கு தான் ரொம்ப அட்வான்டேஜ். அண்ட் மை எம்விபி இஸ் கோயிங் டு பி டஃப் கால் தான், பட் ஐ எம் கோயிங் வித் ஹேசல்வுட். ஜாஸ் ஹேசல்வுட். ஓகே, எனக்கு இன்ஃபேக்ட் நான் பட்லர் போலான்னு இருக்கேன். பட்லரா? எனக்கும் ஜிடி சைட்லேருந்து எனக்கு கண்டிப்பாக பட்லர் தான். ஏன்னா அவர் வந்து டெம்ப்டடாக இருந்தார். லாஸ்ட் மேட்ச்சுமே பார்த்தேன். அவர் ஒரு மாதிரி என்னதான் டாப் ஆர்டர் இவங்க டிட்டர்மைண்டாக இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி டெம்ப்டடாக இருந்தார். பட் ஐ வாண்ட் ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச். ரொம்ப இந்த ஃபைனல்ஸு T20 வேர்ல்ட் கப்லாம் அகமதாபாத்தில் ரொம்ப அதெல்லாம் பிச், அந்த பிச் மாதிரிலாம் ரியல் கிரிக்கெட் கேமை ஈஸி மோடில் வச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன மாதிரி இருந்தது இந்தியாவோட. T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்லாம் வந்து ரீக்ரியேட்டே பண்ண வேணாம். ஒரு மாதிரி அது இந்தியா ஜெயிச்சாங்க, ஓகே. பட் இங்கே வந்து ப்ராப்பர் ஒரு 170 180 அந்த கேம் கொண்டு வந்து கடைசி வரைக்கும் போனால் நல்லாயிருக்கும். இல்ல, இந்த கேம் வந்து இந்த மாதிரி மேட்ச்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஃபீல் ஆச்சு. அந்த ராய்ப்பூர்ல ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு தெரியுமா, மும்பை ஆர்சிபி. அந்த மாதிரி மேட்ச் இருந்தா கூட ஐ வில் பி ஒரு மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி மேட்ச் இல்லாட்டி டிசி வெர்சஸ் ஜிடி. நீங்க க்ளோஸ் மேட்ச் போனா எவ்ரிஒன் வில் பி லவிங் டு வாட்ச். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ஃபெயில் ஆக திரும்ப சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஐ அக்செப்ட் தட். பட் ஆனால் ஃபைனல்ஸ்ல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து அந்த டிஸ்மிசல், அந்த லூஸ் கிரிப்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன பாயிண்ட் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அவர் லூஸ் கிரிப் கிடையாது. அவர் பாட்டம் ஹேண்டை டைட்டாக யூஸ் பண்ணுறதுனால தான் இன்னொரு ஹேண்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்களாம் ஸ்வெட்டுன்றாங்க, ஓகே இதெல்லாம் ஃபைன். பட் ஆனால் அவர் பாட்டம் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிருக்காரு. அதனால தான் மேலே இருக்கிற ஹேண்ட் வந்து லூஸ் ஆகுது. நிறைய பிளேஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரிஷப் பண்ட் பண்ணுவார், பாட்டம் ஹேண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஒரு கையில் அடிப்பார். ஆனால் அவருக்கு வந்து அந்த பாட்டம் ஹேண்டுமே கிரிப்பாக இருக்கும். இவர் அடிக்கும் போது அந்த கையும் சேர்த்து விட்டுறாரு. அதான் ப்ராப்ளம். அண்ட் ஐ எம் கோயிங் வித் ஆர்சிபி. அண்ட் இந்த வருஷம் ஐபிஎல் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக வீடியோ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்குவாட் ப்ரிவியூஸ் டாப் 4 கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நிறைய ப்ரெடிக்ஷன் தப்பாக வந்துச்சு. நாங்கள் டாப் 4 நாங்கள் வேறு என்னென்னமோ கொடுத்தோம். பட் ஆனால் ஆர்சிபி அந்த டாப் 4 இருந்துச்சு. அண்ட் தே ஆர் மேக்கிங், ஐ திங்க் தே வில் மேக் த ஹிஸ்ட்ரி. ஸோ டுமாரோ ஆர்சிபி ட்ராஃபி வின் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிவ்யூவில் பார்ப்போம். அடிச்சே முடிச்ச மாதிரி ரிவ்யூ பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் பேக் இன் ஜிடி. என்னோட 2 MVP பிளேயர்ஸ் பேட்டிங்ல ஐ எம் கோயிங் வித் ஜாஸ் பட்லர். அண்ட் எனக்கு என்னமோ ஜேசன் போல்ட்ரி இன்னைக்கு செம்ம குரூஷியலாக இருப்பாருன்னு தோணுது. 2 பிளேயர் தான். இட்ஸ் கோயிங் டு பி ஹேசல்வுட் அண்ட் கிருணால் பாண்டியா. கிருணால் பாண்டியா வந்து லாஸ்ட்டு நம்ம அகமதாபாத்தில் மேட்ச் நடந்தப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டார். ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி கீ அகைன். விராட் கோலி ஏன் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னமோ அந்த ககிசோர பாடா சிராஜ் இந்த டைம் அவர் வந்து சம்திங் அந்த 4th 5th ஸ்டம் போட்டு எடுத்துருவாங்கன்னு தோணுது. பட் ஐ டோன்ட் கேர். அவர் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆர்சிபி கப் அடிக்க போகிறது உறுதி. இது வந்து நான் வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் வேணால் சொல்லலாம். பட் ஆனால் இந்த டீமில் வந்து ஒரு லூப் ஹோலுமே கிடையாது. நேற்று பிஎஸ்ஜி ஃபுட்பால் என்ன பண்ணாங்களோ அதே தான் இன்றைக்கி நடக்க போகுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ரிவ்யூவில் பார்ப்போம். ஐ திங்க் ரிவ்யூ வில் பி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒன் சைடட் இல்லாமல் இருந்தால் ஓகே மேட்ச். இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு ஒன் சைடை நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. இது வந்து ஒரு கடப்பார சைடு. நம்ம காலகாலமாக வந்து சொல்கிறோம். வார்த்தையை மட்டும் சொல்லி ஒரு டீம் பாவம் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கு கடப்பாரன்னு சொல்லி. ஆர்சிபிக்கு அந்த டைட்டில் கொடுத்து அதையும் உட்கார வச்சிடாதீங்க.
ஆர்சிபி உண்மையிலே இந்த வருஷம் இதை வந்து ஹைப் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இதை தோக்கடிக்க முடியாது. அடுத்த வருஷமா அவங்க டிராஃபி அடிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வேறு நம்ம வீடியோ சேவ்லாம் பண்ணுறீங்க. சேவ் பண்ணுங்க, நோ யூஸ். ஆர்சிபி தான் அடிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணுங்க, நோ யூஸ்ன்றேன். சேவ் பண்ணிட்டோம்டா. இல்லை சொல்கிறேன். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்சிபி ஜெயிச்சா இவன் என்ன இப்படி எலிவேட் பண்ணுறான்ட்டு. இதில் வந்து ஒரு இமி அளவு கூட டவுட் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு அவங்க தோக்குறாங்கன்னா இட்ஸ் ஆல் ஆன் தெம். பட் ஜிடி நான் டோட்டலாக இந்த கேம் வெளியே எடுத்துருவேன். இந்த கேம் வந்து ஜிடி உள்ள வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நேற்று 11 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரே அட்வான்டேஜ் அந்த பிச் நம்பர் 6 டாஸும் தான். அதுவுமே அவங்க பக்கம் வரணும். வரலன்னா கேம் முடிஞ்சு. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வருஷம் கொஞ்சம் ஐபிஎல் நல்லா ரிவ்யூஸ்லாம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பிளே ஆஃப்ஸும் கொஞ்சம் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங். வி வில் பி பேக். நெக்ஸ்ட் வந்து அந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரிஸ் அண்ட் டெஸ்ட் அண்ட் இங்கிலாண்டோட ஒரு டெஸ்ட் சீரிஸ்லாம் வருது. வில் வாட்ச். இன்ட்ரெஸ்டிங் சீரிஸ் அஹெட். அதில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபாலோ கிரிக்கெட் ஸ்டுடியோஸ். மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ, சேவ், ஷேர், ரீபோஸ்ட். உங்களால் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமா பண்ணுங்க. என்னன்னாலும் பண்ணுங்க. அந்த வீடியோ கீழே என்ன போட்டுக்கோ அதை பண்ணிடு. பை பாய்.